ஒரு சாதாரண விசில், அதுக்குள்ள இவ்ளோ பெரிய அரசியல் கதையே இருக்கா? இன்னைக்கு நாம தமிழக வெற்றி கழகத்தோட சின்னமான இந்த விசிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை அலசி ஆராய போறோம். வாங்க, இந்த மாற்றத்தின் விசில் சத்தத்தை நாமளும் கொஞ்சம் கூர்ந்து கேட்போம். ஒரு விசில், இது வெறும் சத்தமா? இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்டா? தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு செம பிளான் இருக்கு. அது என்னன்னு நாம இப்போ பார்க்கலாமா? முதல்ல இந்த சின்னத்தோட ஆணி வேற எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் இத்தனை சின்னங்கள் இருக்கும்போது கரெக்டா இந்த விசில தேர்ந்தெடுத்தாங்க? அதோட பின்னணியை அலசினாதான் இதோட முழு அர்த்தமும் நமக்கு புரியும். தாவேக, அதாவது தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றாரு. அவரோட டார்கெட் யாரு? சிம்பிள், மக்கள், இளைஞர்கள், அப்புறம் மாற்றம். இந்த 3 தான் அவரோட கட்சியோட பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் மேல கட்டினது தான் இந்த விசில் சின்னம். ஒரு விசிலுக்குள்ள இத்தனை அர்த்தமா? அடேங்கப்பா! ஆமாங்க, இது வெறும் ஒரு சிம்பல் கிடையாது, இது ஒரு மல்டிலேயர் மெசேஜ். முதல்ல எல்லாரோட கவனத்தையும் டக்குன்னு இருக்கும். ரெண்டாவது, எங்க தப்பு நடந்தாலும் நில்லுன்னு ஒரு வார்னிங் கொடுக்கும். மூணாவது, ஸ்போர்ட்ஸ்ல மாதிரி நேர்மையா விளையாடுங்கப்பான்னு சொல்லும். கடைசியா, போதும் நிறுத்துங்க உங்க ஆட்டத்தைன்னு அரசியலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அப்போ இந்த விசிலோட அசல் வேலை என்ன தெரியுமா? இவ்ளோ நாளா அமைதியா எதுவுமே பேசாம இருந்த மக்களை தட்டி எழுப்புறதான். இது வெறும் சத்தம் இல்ல, இது ஒரு வேக்கப் கால். தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி எழுந்து நில்லு, கேள்வி கேளுன்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல் டூல். சரி, இப்ப நாம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு சினிமா ஹீரோவோட ஃபேன் பேஸ எப்படி ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாத்துறாங்க, அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த மொத்த டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் நாம 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், சினிமா. விஜய் படங்கள்ல ரசிகர்கள் அடிக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது அவங்களோட கொண்டாட்டம், அவங்களோட எமோஷன். ரெண்டாவது, அந்த விசில் சத்தமே அவங்களோட அடையாளமா மாறிடுது. கடைசியா, அந்த பவர்ஃபுல் எமோஷனை அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டோட கேபிட்டலா மாத்திரலாங்க. இது எதேச்சியா நடந்த விஷயம் இல்ல, பக்காவா பிளான் பண்ண ஒரு மூவ். இந்த விசில் சின்னம் ஒரு புது ஜெனரேஷன் பொலிட்டிக்கல் வெப்பன்னே சொல்லலாம். இது எப்படி திமுக அதிமுகவோட பாரம்பரிய சின்னங்கள்லேருந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு? ஏன் இதை ஒரு ஆக்டிவ் சிம்பல்னு சொல்றோம்? வாங்க பார்க்கலாம். இந்த விசிலோட உண்மையான பவரே அது எதை சப்போர்ட் பண்ணதுங்கிறத விட எதை எதிர்க்குதுங்கிறதுல தான் இருக்கு. இது ஊழலுக்கு எதிரான ஒரு விசில், அநீதிக்கு எதிரான ஒரு விசில், முக்கியமா இந்த பழைய பாலிடிக்ஸ்க்கு ஒரு பெரிய குட் பை சொல்ற விசில். இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, உதிக்கிற சூரியனையோ இரட்டை இலையையோ நாம சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும். அது ஒரு பாசிவ் சிம்பிள். ஆனா விசில் அப்படி கிடையாது. அதை நம்ம கையில எடுத்து ஊதணும். அது ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் இது ஒரு ஆக்டிவ் சிம்பிள்னு சொல்றோம். இது மக்களை வெறும் பார்வையாளர்களா இல்லாம இந்த ஆட்டத்துல பங்கெடுக்க வைக்குது. சரி, இந்த சிம்பிள் ஏன் யூத் கிட்ட இவ்ளோ சீக்கிரம் கனெக்ட் ஆச்சு? 4 சிம்பிள் காரணம் இருக்கு. 1, ரொம்ப சிம்பிளா இருக்கு. 2, பார்க்க சிம்பிளா இருந்தாலும் செம பவர்ஃபுல். 3, அடடா, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. 4வது, இதனால டிஜிட்டல் உலகத்துல வைரலா பரவுறது ரொம்ப ஈஸி. இது ஒரு கச்சிதமான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி. சரி, நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த விசில் சத்தம் இது வெறும் ஒரு கட்சியோட சின்னமா மட்டும் இருந்துட்டு போயிடுமா? இல்ல இது தமிழ்நாட்டு அரசியலோட ஃபியூச்சரையே மாத்தி எழுத போற ஒரு புது மொழியா மாறுமா? வாங்க, இதோட இம்பாக்ட பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தையும் சொல்லுது. விசில் என்பது ஒரு சத்தம் அல்ல, அது எதிர்ப்பின் மொழி. பாத்தீங்களா? இது வெறும் ஒரு சின்ன இல்ல, இது ஒரு புது அரசியல் உரையாடலுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அரசியல் களத்துல இந்த விசில் ஒரு பவர்ஃபுல் டூல்ங்க. இது மக்களை ஈஸியா ஒன்னா சேர்க்குது. கட்சிக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு நேரடியான எமோஷனல் கனெக்ஷன் உருவாக்குது. ஒரு சின்ன திருமண மீட்டிங்ல இருந்து ஒரு பெரிய மாநாடு வரைக்கும் இந்த ஒரே ஒரு விசில் சத்தம் போதும், மொத்த கூட்டத்தையும் ஒன்னா இணைச்சிடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு லோகோ கிடையாது, இது ஒரு அலாரம். ஆமாங்க, தவைக ஊதுற இந்த விசில் ஒரு மாற்றத்துக்கான எச்சரிக்கை மணி. இனிமேலும் அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் அலாரம். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம மனசுல நிக்குது. இந்த விசில் சத்தம் 2026 தேர்தலோட நின்னுடுமா? இல்ல இது தமிழ்நாட்டு அரசியலோட போக்கையே மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய அலையோட தொடக்கமா இருக்குமா? பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த பதில தேட வேண்டிய கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு.